இந்த 2026 நடக்கிற FIFA வேர்ல்டு கப்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிதாஸ் தான் வந்து தொழான்றான்ற பாலை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க சென்சாரை பற்றி நேற்று தான் அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் அதை பற்றி சொல்லணும் தான். இந்த சென்சார் பற்றி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பர் செகண்டுக்கு வந்து 500 ஹெர்ட்ஸுக்கான கேல்குலேட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணுது. அது எப்படி பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த பால்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எஸ்ஓசி சிப் தான் இருக்கும். அந்த சிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் அதை ஹேண்டில் பண்ணும். அதாவது சென்ஸ் பண்ணுறதும் சரி, சென்சார் இருந்தாலும் சரி, ப்ராசஸர் இருந்தாலும் சரி, எல்லாமே ஆல் இன் ஆன் ஒரே சிப்பில் இருக்கும். அதனால வந்து இந்த சிப் தான் ஆக்சஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல் இது எப்படி நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்எஃப் ட்ரேஸ் இருக்கும். அந்த ஆர்எஃப் ட்ரேஸ் வந்து அந்த ஸ்டேடியம் சுற்றி இருக்க ஆண்டனாக்கு போய் கொடுத்து அது விஆர் டீம் கொடுக்குது. இந்த விஆர் டீம் கொடுக்கும் போது அது வந்து நம்மளுக்கு பால் எங்கே ஹிட் ஆகிருக்கு, எந்த இடத்துல சென்ஸ் பண்ணி அதே டெக்னாலஜி மூலியமா அதை வந்து அவங்களால கேல்குலேட் பண்ணி அதை வந்து அவங்க டிசிஷன் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால இந்த பால் வந்து ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப கிரியேட்டிவாக இருந்ததுனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த பாலில் வந்து என்ன மாரி பிசிபி டிசைனை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.